மிதுன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்கிறோம். தன்னுடைய கருத்தனை ஆற்றல்கள், தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாகவும் ஒவ்வொருவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதாவது நீங்கள் அப்படியே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்கள் கையெழுத்து அற்புதமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு கையெழுத்து ஓய்விப்போம். எவ்வளோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் ஆக்சுவலாக பார்த்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. எவ்வளோ பத்திரப்பதிவு, இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபீல்டெலாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமான பேர் பயணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஜோதிடத்துறையிலையுமே மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இயல்பாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ஆர்வம் அதிகமாக இருக்கும். கிரகங்களுடைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீ பார்க்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகங்களுடைய தன்மையில் ஈர்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்களில் நீங்கள் இறை வழிபாடை மட்டும் முழுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் உறுதியாக சூப்பராக இருப்பீங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோட சொல்கிற விஷயம். ஸோ அதே போல் இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசின்றதுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் எங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்து அமர்ந்திருப்பதனால சமயோக புத்தி மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் ஒற்றுமையில் சில பிரச்சனைகள், சில மன அழுத்தங்கள் ஏதேனும் இருக்குது. என்னுடைய கணவன் கூட பேச மாட்டேங்க போயிட்டாங்க, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன், ஸோ அவன் இப்போயா பேசிடுவாங்களா, ஒரு வார்த்தையாக பேசிடுவாங்களா அப்படின்னு ஏதேனும் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய மிதுனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் பேசுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. இப்போ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் என்னென்னு தெரியாத உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. யாரும் ஆஸ்பத்திரி போகிறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறோம், எக்ஸ்ரே சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஆனால் விட தெரியல. என்னென்னு புரியாமல் ஒரு புதுல ஒரு மருத்துவ சூழல் இருக்குது. அது எப்போ தீரும் நாங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக உங்களுக்கு அந்த மருத்துவத்துக்குரிய பிரச்சனை, அது மருத்துவத்துக்குரிய பிரச்சனையா அல்லது தேவையில்லாத மற்ற நபர்களின் செயல்பாடு மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையாங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது உங்கள் கண்ணுக்கு நேரம் காட்டும். ஸோ அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்க வழி தைரியமாக கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம உடல் ரீதியாக பிரச்சனையில் இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு சரியான மருத்துவரை நம்ம பார்க்கணுன்னு கண்டுபிடிப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா இது மற்ற நபர்கள் நம்மளுடைய கந்திஷ்டி அப்புறம் எக்ஸட்ரா நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக தேவையில்லாத செயல்பாடுகள் மூலமாக வந்த பிரச்சனை தான் அப்படிங்கிறத நீங்கள் மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக உணர்ந்து அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்ற முடியும். அதே மாதிரி மன குழப்பங்கள், கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கேன், ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு எடுத்துகிட்டு நானே மாற்றிக்கிறேன், இது தப்பாக இருக்குமோ அப்புறம் ஒரு பதட்டத்திலே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு சரியான ஒரு செயல்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய மன குழப்பங்கள் விலகி நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உறுதியான செயல்பாடு மூலமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக கொடுத்துருவா. யார்கிட்ட ஜாமீன் கையெழுத்து போடுறீங்கன்னா உறுதியாக போட்டுறாதீங்க. நான் வரேன், நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க, நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களில் எக்காந்த ஒன்றும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போடுவதாக இருந்தால், அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது, இல்லை உங்களுக்கே ஒரு பாத பிரிவினை பண்ணுறாங்க, அதாவது உங்களுடைய குடும்பத்தவர்களோ இல்லை உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தங்க உங்கள் சொத்து இந்த மாதத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உறுதியாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்டையோ அல்லது நண்பர்கள்ட்டையோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும். அப்படி மேபி அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகும்னா, ஒரு
1,50 கோடி ரூபா சொத்தை என்ன பண்ணுவாங்க, 75 லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்கு காட்டிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருங்கள. ஸோ அந்த நிலை வரக்கூடாது என்பதுக்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக செயல்பட்டுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாய் உறவு முறைகள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அம்மா விட்டு வழி உறவுகள் அவங்ககிட்ட தேவையில்லாத விவாதங்கள் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க, ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்களோட வீமுக்குன்னே ஒரு வம்புலுக்காங்கன்னா அவங்க விட்டு விலகி சென்று அவளை புரிய வைக்கணுங்கிற முயற்சி மட்டும் உறுதியாக எடுக்க வேண்டாம். நீ யாரு பேசு, எனக்கு என்ன, நான் என்ன வளர்ப்புறேன், நீ பேசுகிற அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க. ஸோ அப்படி சென்று விட்டால் அடுத்து வரப்போகிற சூழ்நிலைகளில் தன்னுடைய தப்பை அவங்களே உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சாரி கேட்டு பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம வாழ்றது தொடர்பு என்ன ஆகும், தேவையில்லாத ஒரு மன அழுத்தமும் ஏற்படும். ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட் ஆகிடும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு, நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வேலைக்காக முயற்சி எடுத்துக்கிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் அறிவித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புக்கெலாம் உண்டு. திருமணம் முடித்த நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு பொருளாதார தேவையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கனவு வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபம் பெற்று உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதுபோல் உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதேபோல் வெளி ஊர்களுக்கு போய் சென்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய மிதுன ராசி குடும்ப பெண்களுக்கு உறுதியாக செயல்பட போகிறது என்று பார்க்கிறோம். அதே போல் நண்பர்கள், மிதுன ராசி நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமும் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல மாற்றமும் உண்டு. புதிய நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏதாவது புதிய நட்பு உறவுகள் வருதுன்னா அந்த நட்பு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு சேர்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறேன். உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும், உடல் ரீதியாக என்ன ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஹெட் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்குள்ள அடிப்பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உடனே எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்குள்ளே தெரியும். இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றும். மாதம் முழுவதுமே புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும். ஆஞ்சநேய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்று கூறிக்கொள்கிறேன்.